தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது OPPO ENCO. இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்ல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்க போகுது, அன்பாக்சிங்கை பார்த்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் பார்க்குறதுக்கு கலக்கலான ஒரு டிசைன் மாதிரி தெரியுது. OPPO ENCOன்றதை போட்டிருக்காங்க. OPPO ENCO பட்ஸுங்க இது பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலி ஆக்கஸ்டிக் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து ஃப்ளாக்ஷிப் ENCO X எல்லாம் வந்து டிசைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய சவுண்ட் டியூனிங் அவங்க தான் வந்து இதையும் டிசைன் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டி கேஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து அந்த இயர் பட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பக்கம் வச்சதுக்கு அப்புறமாக உள்ள நமக்கு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் இருக்குது. பட் சின்னதாக அந்த டேட்டா கேபிள் எங்கடா காணுமேன்னு பார்த்தா காணோம், கொடுக்க கிடையாது. சரி, இவ்வளோதான். இப்போ நம்ம அந்த கேஸை பார்க்கலாம். கேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து இருக்குது. நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கிளாஸியான ஃபினிஷில் இருக்குது. பின் பக்கமாக நமக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. முன் பக்கமாக ஒரு சின்ன LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ஷன் ஆகும்போதும் சரி, பேட்டரி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸுடைய குவாலிட்டியை பொறுத்திருக்கும் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. அண்ட் இந்த பட்ஜெட்டில் 2000 பட்ஜெட்டில் உண்மையிலேயே நல்ல ஒரு சாலிடான ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து தெரியுது. உள்ளே இருக்கக்கூடிய பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் நார்மலான ஒரு இயர் பட்ஸ், டிப்பிக்கலான ஒரு இயர் பட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி தெரியுது. காதில் வச்சு பார்க்கும்போதும் ஃபிட்டிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ஃபிட்டிங் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் கனெக்ஷன் ஆகும்போதும் சரி, நீங்கள் வந்து கனெக்ஷன் எடுக்கும்போதும் சரி, இல்லை டச் கண்ட்ரோல்ஸ் தான், ஜஸ்ட் டச் பண்ணாலுமே ஒரு சின்ன ஒரு சவுண்ட் அழகாக வந்து உள்ளே வந்து கேட்குது. ஸோ எப்போ ஒர்க் ஆகுது ஆகலைன்றதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 8mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குது. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 40 mAh பேட்டரி வந்து டிப்பிக்கலான அந்த இயர் பட்ஸ்லையும், அண்ட் கேஸில் பார்க்கும்போது 400 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப் எவ்வளோ வரும்ன்றதை அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் டிஃபால்ட்டாக நீங்கள் வெறும் பட்ஸை மட்டும் யூஸ் பண்ணும்போது வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேஸோடு சேர்த்து யூஸ் பண்ணும்போது 24 மணி நேரம் வரும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. அண்ட் சார்ஜிங் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்ற விதத்தில் வந்து சொல்கிறாங்க. IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 80 மில்லிசெகண்ட்கான லோ லேட்டன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பட்ஸுமே 4 கிராம்ஸ் இருக்கக்கூடிய வெயிட் இருக்குது. அண்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 கிராம்ஸ் இருக்குது. இது வந்து பட்ஸ் இல்லாமல். அடுத்தபடியாக இது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக உங்ககிட்ட ஒரு OPPO ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது புதுசாக வந்ததுன்னா நீங்கள் அதில் கனெக்ட் பண்ண உடனே டேரெக்டாக செட்டிங்ஸில் உங்களுடைய கனெக்ஷன் ஆப்ஷன் ப்ளூடூத் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் செட்டிங்ஸில் பார்த்தாலே ஒரு சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது இல்லாமல் நீங்கள் வேறு ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் ஒர்க் ஆகும். ஹே மெலடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். இதில் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு சாங்கை ஸ்விட்ச் பண்ண முடியும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா கேம் மோடுக்கு போகும். அண்ட் நீங்கள் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது, நீங்கள் ரைட் சைடில் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் சைடில் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இந்த 2000 பட்ஜெட்டில் இந்த டச் கண்ட்ரோல்ஸில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு பட்ஸ்லேயும் வந்து இது வரைக்கும் வந்து கொடுக்கல. அதை இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். இதில் AAC ஆடியோ கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கு உண்டான சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் இதில் வரும்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 மைக் இருக்குது. ஸோ ஒன்று நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று நீங்கள் பேசுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்றது போல சொல்கிறாங்க. அண்ட் பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RL அப்படின்றது போல ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வைக்கும் போது ஈஸியாக வந்து அழகாக வந்து அந்த மேக்னெட்டில் அட்டாச் ஆகிடுது. சார்ஜ் பண்ணும்போதும் கரெக்டாக சார்ஜ் ஆகிடுன்றதை எதிர்பார்க்கலாம். ஓவரால் அந்த பட்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது இவ்வளோ மட்டும் தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணி பார்த்ததில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் எனக்கும் கரெக்டாக இருந்தது. என்னோட டீம்மேட் இன்னொருத்தர் யூஸ் பண்ணார், அவருக்கும் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. பேஸ் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. பட் சவுண்டுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. அண்ட் குறிப்பாக டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. அக்யூரேட்டாக வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த சாங் போகிறது இருக்கட்டும், ப்ளே அண்ட் பாஸ் இருக்கட்டும், அண்ட் கிளிக் பண்ணும்போது வந்து சின்ன சவுண்ட் வரதா இருக்கட்டும், அது நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் ஃபைனலி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இதோட விலை என்னவாக இருக்கும் தான் கேட்பீங்க. எனக்கு இந்த டிவைஸ் முன்னாடி அமிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த ப்ரைசிங் வந்து 2000 ரூபாய் வரும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 ரூபாய்க்கு நான் சொன்னக்கூடிய நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ்க்கு இதெல்லாம் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சேனல் ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.